பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திர முனை வரை எமது நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் பசியை உணர முடியும். அனைத்து மக்களும் சுக துக்கங்களை அனுபவிக்கின்றார்கள். அனைத்து மக்களும் அழகான வாழ்க்கையை விரும்புகின்றார்கள். இந்நிலையில் நாட்டில் ஒரு புறத்தில் வாழும் மக்கள் அடிப்படை வசதியின்றி அல்லலுறுவதற்கு யார்தான் காரணம்? பல ஆண்டுகளாக தோட்டத் தொழிலாளர்களாக அழைக்கப்படும் இம்மக்களின் இல்லங்களோ கவலைக்கிடமானவை. பல லயன் அறைகளுக்கு ஓரிரு மலசல கூடங்கள், மண்ணெண்ணெய் விளக்கில் ஒளியை பெறும் இவர்களின் வீடுகள் தனி மனிதருக்கு கூட போதுமானதாக இல்லாத நிலையில் 5 அல்லது 6 பேர் அல்லது அதற்கும் மேற்பட்டோர் வாழ்கின்றனர். எந்த நேரத்திலும் மண் சரிவுகளோ அபாயங்களோ ஏற்படலாம் எனும் அச்சத்தில் தமது சின்னன் சிறுசுகளுடன் கவலையான வாழ்க்கையை முன்னெடுக்கின்றார்கள். நான் சவுத் டிவிஷனில் தான் இருக்கேன். எனக்கு சொந்தமாக வீடு ஒன்று இல்லை. இப்போதைக்கு என்னோடய சாமானை நான் கூலிக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து தான் போட்டிருக்கேன். இந்த வீடு எங்களுக்கு வெகு சீக்கிரம் கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இருக்க பற்றாக்குறை தண்ணியும் கரண்ட்டும் அதுனா ரெண்டையும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பங்கட்டிங்கிற இடத்துல தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க 27 குடும்பத்துக்கு. அதனால எங்களுக்கு வீடு வாச பிரச்சனை கொஞ்சம். நாங்கள் இருக்கிறது இன்னொருத்தோட்டு வீட்டுங்களில் தான் இருக்கிறோம். இப்போ அதுவும் சிலிப் போகிற பிரச்சனைங்க இருக்கிறனால எங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீடை கொஞ்சம் அமைச்சு எங்களுக்கு கையளிக்குமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மழை வந்தால் பிள்ளைகளை வச்சுட்டு பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் போயிட்டு எங்களுக்கு இருக்கே இல்லை. இப்போ எங்களை அங்கனைக்கிலேருந்து இங்கனைக்கில் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு தண்ணியும் கரண்ட் தான் பிரச்சனையாக இருக்குது. அதை செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் கொண்டாந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த அரசாங்கத்தில் நாங்கள் அதைத்தான் கேட்குறோம். எங்களுக்கு மின்சாரம் இன்னும் கிடைக்கவில்லை, தண்ணீர் வசதியும் இன்னும் கிடைக்கவில்லை, போக்குவரத்துக்கான ரோட்டும் இன்னும் செய்து தரவில்லை. கூடிய சீக்கிரம் எங்களை அங்கிருந்து இங்கு வருவதற்கான இதுகளை உடனடியாக செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். எனினும் இம்மக்கள் தொடர்ந்தும் இதே நிலையில் வாழ முடியாது. அவர்களுக்கே சொந்தமான வீடுகள் அவசியம். அதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மண் சரிவினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கும் தமக்கென வீடு இல்லாத மக்களுக்கும் வீடுகள் வழங்க நீங்கள் பார்க்கும் வீடமைப்பு வேலை திட்டம் ஹப்புதலே சேவூர் தோட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்படுகின்றன. இதற்காக நிதியுதவியை இந்திய அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த வீடுகள் விரைவில் அம்மக்களுக்கு கையளிக்கப்பட உள்ளது.